103 சங்கீதம் 17 அவருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு 17 சொல்றாரு தாவீது. தாவீது இந்த வசனத்துல கிருபையை பற்றியும் நீதியை பற்றியும் பேசுறாரு. கிருபைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது விசேஷித்தமான ஒரு ஆற்றல், ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை. அதுக்கு பேர் தான் கிருபைன்னு சொல்றாங்க. இந்த கிருபை எப்படி வேலை செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைக் ஓட்டிட்டு போற, அவன் திடீர்னு ஒரு போஸ்ட்லயோ ஒரு கார்லயோ முட்டி கீழே விழுந்து காயப்பட்டு மரணத்துக்கு ஏதோ துடிச்சு அதை சுற்றி பார்க்கிற மனுஷனுக்கு, அழிவில்லாத மனுஷனுக்கு, அடிபடாம இருக்கிற மனுஷன், பாதுகாப்பா இருக்கிற மனுஷன் ஒரு இரக்கம் பிறப்பிக்கப்படும். கிருபை எப்படி உருவாகுதுன்னு, பாதுகாப்பா இருக்கிற மனுஷன் பாதுகாப்பற்ற மனுஷனுக்கு ஒரு இரக்கத்தை காமிக்கிறான். இதுக்கு பேர் தான் கிருபை. இப்படிதான் உருவாகுது. உங்ககிட்டையும் கொஞ்சம் வேலை செய்யும், ஆனா பூர்ணமா வேலை செய்யாது. ஏன்டையும் கொஞ்சம் வேலை செய்யும், ஆனா பூர்ணமா வேலை செய்யாது. இல்லையா? ரோட்ல ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான், ஒரு 100 பேர் டக்குன்னு லாரி கவந்து செத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஐயோன்னு ஒரு பரிதாபம் வருது பாருங்க. இதான் கிருபை. நம்மகிட்ட இந்த சூழ்நிலையில உருவாகிறதுக்கு பேர் தான் கிருபை. இல்லையா? இப்படிதான் கிருபை உருவாகுது. அப்ப கிருபை எப்படி உருவாகுது? அழிவில்லாதவர்கிட்ட இருந்து, பாதுகாப்பா இருக்கிறவங்கிட்ட இருந்து உருவாகிறதுக்கு பேர் தான் கிருபை அப்படின்றது. அப்போ பாதுகாப்பா இருக்கிறது யாரு? அழிவில்லாமல் இருக்கிறது யாரு? கர்த்தர் மட்டும்தான். அப்போ கிருபை எப்படி உருவாகுதுன்னா, அழிவில்லாத கர்த்தரிடத்துல இருந்து தான் கிருபை உருவாகிறது அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அழிவில்லாதவரும் அவர் தான், பாதுகாப்பா இருக்கிறவர் தான், அவர்கிட்ட தான் கிருபை இருக்கிறது. அதனாலதான் தாவீது சங்கீதம் 103:17 சொல்றாரு, கர்த்தருடைய கிருபையோ அப்படின்றார். அப்ப கிருபை யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யார்கிட்டமே இல்லை. ஏன்னா அவர் தான் அழிவில்லாதவர். ஏன்னா நம்ம எல்லாம் நித்தமும் பாவத்திலையும் நித்தமும் பிரச்சனையும் நித்தமும் பாடல நம்ம விழுந்துட்டு இருக்கிறதுனால கிருபை நம்மகிட்ட உருவாகிறது கிடையாது. இப்போ அது எப்படி உருவாகிறது? நம்மகிட்ட உருவாகாதுன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம 50,000 ரூபாய் கடத்துல இருக்கிறோம். இன்னொரு மனுஷனுக்கு 50 கோடி ரூபாய் கடை இருக்குன்னு, இந்த 50,000 ரூபாய் கடை இருக்கிறவன் 50 கோடி ரூபாய் கடை இருக்கிறவனுக்கு இரக்கத்தை காமிக்க முடியாது. அப்ப கிருபை வேலை செய்யல, உருவாக்க முடியல. ஆனா தெய்வம் என்றைக்குமே நிக்கிறதுனால, என்றைக்குமே ஒரு ஐஸ்வர்யவனா இருக்கிறதுனால, என்றைக்கும் ஒரு பெரியவரா இருக்கிறதுனால, என்றைக்கும் எல்லா விஷயத்திலும் டாப்பா இருக்கிறதுனால, நாம தோல்வியில இருக்கிறதுனால, டாப்ல இருக்கிற அந்த தேவன்கிட்ட இருந்து தோல்வியில கிடக்கிற நம்மளுக்கு ஒரு இரக்கம், ஒரு கிருபை உருவாகிறது என்றார். அப்போ கிருபை கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நாமெல்லாம் தோற்று போறவங்க, அழிவுள்ளவங்க, நம்மகிட்ட கிருபையே கிடையாது. அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தோன்றுது தவிர பூர்ணமான கிருபை மண்ணில இருந்து வந்த எந்த மனுஷன்டையும் கிடையாது. அப்ப கிருபை இப்படித்தான் உருவாகுது. அது கர்த்தர்கிட்ட மட்டும் அது கிருபை இருக்குது. வேற யார்கிட்ட இந்த இரக்கம் இருந்தாலும், மனுஷன் வேற எங்க இருந்தாலும், இது சுயநலத்துக்கான செயல்பாடு அல்லாமல் ஒரிஜினல் இரக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அழிவில்லாத மட்டும்தான் இரக்கம் இருக்கும். மற்ற எல்லார்ட்டுமே சுயநலம், ஏதோ ஒரு சுயநலம் மறைஞ்சு இருக்கிறதுனால அந்த சுயநலத்திற்காக சின்ன சின்ன உதவிகளை மனுஷன் செய்து கொடுக்கிறான். அப்போ அதனாலதான் தாவீது சொல்றாரு, கிருபையோ கர்த்தருடையது, கர்த்தருடைய கிருபை அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த கிருபை யாருக்கு கிடைக்கிறது அப்படின்றாரு. அது பாயிண்ட் போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் கிருபை கர்த்தர்ட்ட இருக்குன்றாரு, கர்த்தர்ட்ட தான் அது உருவாகுதுன்றாரு. இப்ப அடுத்த பயிர் சொல்றாரு, அவருக்கு பயந்தவர்களுக்கு மேல கர்த்தருடைய கிருபை உள்ளதுன்றாரு. அப்ப யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கிருபை உள்ளதுன்றாரு. அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அவருடைய கிருபை உங்க மேல இருக்கும். நீங்க எப்பமெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பமெல்லாம் அடிபட்டு கிடக்குறீங்களோ, எப்பமெல்லாம் தவிச்சு கிடக்குறீங்களோ, அப்பமெல்லாம் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வேலை செய்யும். அதை கேட்கும் போதே ஒரு ஆனந்தம் இருக்குது. நான் கர்த்தருக்கு பயந்தான், தேவன் இடத்துல எனக்கு ஒரு அஃப்ரைடு, ஒரு பயம், ஃபியர் இருந்தா கண்டிப்பா அவருடைய கிருபை நம்மளுக்கு வேலை செய்யும், நல்லா வேலை செஞ்சுடுற. பயத்தை பத்தி நான் சொல்லட்டும் இல்லையா? பயம்னா என்ன அப்படின்றதுக்கு யாத்திரா புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்துல இருக்கு. பயம்னு சொல்றதல்ல, பேசுறதல்ல. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படி சொல்றதில்ல.
என்ன கர்த்தருடைய பயம் எனக்கு இருக்குதுன்னு சொல்றது அல்ல, பேச்சுல அல்ல, அற்புத விதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. கர்த்தருடைய பயம் என்னது? நான் சொல்லுவேன், கர்த்தருக்கெல்லாம் பெரும்பாலும் இங்க யாரும் பயப்படுறதெல்லாம் கிடையாது. சும்மா சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு பயந்த பையன், கர்த்தருக்கு பயந்த பொண்ணு, கர்த்தருக்காக வாழ்றேன் நானு. கர்த்தருக்குன்னா அப்படி நான் எப்பவுமே பயந்தா இருப்பேன். அதெல்லாம் சும்மா மனுஷன் பேசுறான். ஆனா நான் கர்த்தருடைய பயங்கிற டாபிக்ல போட்டு பயத்தை பற்றிலாம் படிச்சுட்டு வரும்போது நிறைய படிக்கல. ஏன்னா நிறைய பேச வேண்டியதெல்லாம் விட்டுட்டேன். ஆனா மோசையை குறித்து படிக்கும்போது, மோசே கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னு வருது. அந்த பயத்தை எப்படி காட்டுறாங்க பாருங்களேன், நல்லா அருமையா இருக்கும் இல்லையா? அந்த 3வது அதிகாரம் திருப்பி அதுல அவ்வளவு அழகாட்டு கர்த்தருடைய பயத்தை அழகா சித்தரிச்சு சூப்பரா போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது பயம் என்னதுன்னு, கர்த்தருடைய பயம் என்னதுன்னு 3வது அதிகாரம் படிக்கும்போது புரியுது. பயத்தை தெரியணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு தெரியும். இப்ப நான் வாசிக்கிறேன், 3:2 இருந்து வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடியில தீ வந்து விழுந்துருச்சு. உத்து பார்க்கிறான், உள்ள இருக்க செடி எதுவுமே கரைஞ்சி எரிஞ்சு போகாம பச்சையோட இருக்குது. தீயும் எரியுது, பொருளும் பச்சையோட இருக்குது. இது ஒரு அற்புதம் இல்லையா? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? எப்படி அது வெந்து போகாம இருக்கும்? கொடும் தீ லாமா மாதிரி எரியுது, முட்செடி உள்ள பச்சையடு பச்சை பசன்னு இருக்குது. அப்ப இவருக்கு ஒரு கேள்வி உள்ள இருந்து, அது எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு அவருடைய உள்ளத்துல அந்த சொன்னதுக்கு பதில் கிடைச்சிட்டு, இது அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அது என்ன சொல்றான்? முடியல, கமிட்மெண்ட் பண்ணிட்டான். அதாவது நான் இதை பார்க்காம போக மாட்டேன். இங்கதான் வருது கர்த்தருக்கு பயப்படுறது. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்றேன் இல்லையா? ஒரு அற்புதத்தையோ ஒரு தேவையோ ஒரு பாவத்தையோ நான் முடிவு பண்ணியாச்சு. இப்ப நான் சொல்றேன் உங்க வீட்டுல இல்லையா, நீங்க ஏதாவது ஒண்ணு அரேஞ்ச் பண்றீங்க. இப்ப நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தையோடு சொல்றேன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஒரு விஷயத்த இல்லையா? ஒரு அடக்கத்துக்கோ ஒரு திருமணத்துக்கோ இல்ல வேற ஒரு விஷயத்துக்கோ நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? ஒரு அற்புதத்துக்கோ நீங்க போகணும் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க உங்களுடைய இருதயத்துல முடிவு பண்ண பின்னாடி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருது, வந்து அதை நீ செய்யாதன்றது. இப்பதான் தெரியும் நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா, இல்லைன்னா நீங்க முடிவு பண்ண காரியத்துக்கு நீங்க பயப்படுறீங்களா, இல்லைன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு பயப்படுறீங்களா இல்ல. இப்போ உதாரணம் சொல்றோம்ங்களா, இங்க நிறைய விவாகரத்து நடக்குது இல்லையா? விவாகரத்து நடக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது விவாகரத்து பண்ணக்கூடாது. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, விவாகரத்து பண்ணி ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, முடிவு பண்ண விவாகரத்து பண்ணக்கூடாது. இப்போ நீ கர்த்தருக்கு பயந்தவளா இருக்கிறியா, இல்லைன்னா நீ முடிவு பண்ண காரியத்துக்கு நிறைவேற்றுகிறவனும் நிறைவேற்றுகிறவனுமா இருக்கிறியான்னு அது கேக்குது. மோசே ஒரு முடிவே பண்ணிட்டான், ஒரு அற்புத காட்சினா பார்க்க போறேன், அப்படியே உத்து பார்த்துட்டு ஐயோ என்னால இருக்க முடியாது, யார் தடை பண்ணாலும் பண்ண மாட்டேன். அவனுக்கே தெரியும் இல்லையா? அவனுக்கே தெரியும் ஒரு அற்புத காட்சி ஏதோ ஒன்று நடக்குது, தீ பயங்கரமா இருக்குது, முள்ளு இருக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இருதயம் தாங்க முடியல, ஓடி பார்க்க போறான், இருதயத்துல சந்தோஷம், அடக்க முடியாத ஆசை, ஓடி போறான். அப்போ ஒரு சத்தம் விழுந்துட்டு அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறது கண்டு. நீங்க பக்கத்துல போயிட்டீங்க, ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த 90% முடிச்சிட்டீங்க, 95% முடிச்சிட்டீங்க, உங்க சுய சிந்தையில முடிச்சிட்டீங்க. இப்ப என்னை மாதிரி ஊழியக்காரன் சொல்றான் கேள்விப்பட்டு நீ அதை செய்யாது அப்படின்றான். அப்படி மாதிரி 95% பக்கத்துல நெருங்கிட்டான். எப்படி வர கிட்ட வருகிறது கண்டார். முற்றின் நடுவிலே இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக போட்டாரு, குண்ட போட்டாரு. ஹலோ, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, எதை அற்புதம் நினைக்கிறோமோ, எதை பிடிச்சுக்கொள்ள நினைக்கிறோமோ, எதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள நினைச்சுக்கிடணுமோ அதை விட்டுன்றாரு. ஹலோ, கிட்டி சேராயாக போவாதாப்பா அப்படின்றாரு. இவர் சொல்லலாம், அப்பா ரொம்ப அற்புத விதமா இருக்குப்பா, தீ விழுந்து எப்படிப்பா இந்த மரம் செடி இப்படி போகும், நான் பார்த்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் சொல்றாரு, என் ஆசைகள் எல்லாவற்றையும் அடக்கி வச்சுட்டு கர்த்தர் சொன்னதுக்காக நான் கீழ்ப்படுகிறேன். அதான் பயம், அதான் பயம். இந்த நகை நட்டெல்லாம் அந்த பயம் ஒண்ணும் கிடையாது. உங்க மாம்சம் நிறைய விஷயத்த பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக, ஊருக்காக ஒண்ணு செய்யும் பாரு, அப்பவே நீங்க தோத்து போச்சு. ஒரு உங்களை எல்லாம் ஊழியக்கார அநேக முறை சரி ஃப்ரெண்டுக்காக தோத்து,
ஒரு வீட்டுல ஃப்ரெண்டுக்காக டீச்சர் போட்டான், தோத்துட்ட. தேவன் யார் மூலமாவது உங்களை எச்சரிக்கிறார், வேண்டாம் இந்த விஷயத்தை விட்டு விட்டுருணும். அவன் அந்த இமை பொழுதுல தேவனுடைய வார்த்தையை சொல்லி, தேவனுடைய வசனத்தை சொல்லி, தீர்க்கத்தை சொல்லும் போது, இனி அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் பாரு, அவன் தான் தேவனுக்கு பயம். அந்த கட்டுப்பாடான ஒரு இருதயம் தான் தேவ பயம். இதை படிக்கும்போது நெஞ்சுக்குள்ள வசனத்துக்கு அப்படியே இனி விழுந்துடணும். ஆனா நான் கடவுள்கிட்ட ஒண்ணு கேட்டது, என்னதான் வளர்ந்து பெருங்களுடைய வார்த்தையின்படி சாவர வரைக்கும் சபைக்கு வந்துட்டு போட்ட ஆட்கள், நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் போக மாட்டேன். நீ என் கையை பிடிச்சி கடவுள் இந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டாரு. நீ சாவர வரைக்கும் உலகத்துல எவ்வளவு அற்புத விதமான விஷயங்கள் வந்தாலும் இனி அதுக்கு நான் உடன்பட்டவனா கிடையாது. என் கையை பிடிச்சு மறிக்கிற நாள் வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டு போயிடும். இப்படி ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் பயம். கர்த்தருக்கு பயப்படுறோங்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு பயப்படுறோம்னு சொல்றது, ஆனா கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யுது. அங்கதான் போறோம். எப்படிப்பட்ட அது சொல்லுங்க, இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன், சந்தோஷத்துல ஓடுறான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ஆடை விட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆடை, மாமனுடைய ஆடை விட்டுட்டான். எந்த போனாலும் போட்டுப்பா, இந்த அற்புதம் தான் நீங்க பார்க்க போகணும். என்ன அற்புதம் நடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா அதான் பயம். ஏன்னா நம்ம அற்புதத்தை எடுத்து ஓடுறோம். எங்க வீட்டுல வந்து அற்புத விதமான ஒரு திருமணத்தை நடத்தணும், ஆச்சரியமான ஒரு காரியத்தை நடத்தணும், கர்த்தர் சொல்ற அற்புதமும் ஆச்சரியம் நிக்க, எனக்கு கீழ்ப்படியாத பயம். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி கலட்டி போ, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் என்றார். நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பயம் வந்துருச்சு. இங்கதான் பேசுது. மோசே தேவன் சொன்னதை கேட்டு பயந்துட்டான். நான் ஏன் இந்த ஆளுக்கு கண்ணை மூடுனான்னு பார்த்தேன். என்ன அர்த்தம் கண்ணை மூடுறான்னு? என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரி கிட்டி வந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னீர்ல இல்லையா? கண்ணு திறந்திருந்தா இப்படி பார்க்க தோணும், ஆனா கண்ணே மூடுறேன்றான். நம்ம கண்ணை மூடாம, ஆண்டவரே நீ பேசுறது கேட்குது ஆண்டவரே அப்படின்ட்டு அப்படியே கண்ணை அப்படியே திருப்பி என்ன முடிச்சடியும் அப்படித்தான் இருக்கு, லைட்டா ஒத்து பார்க்கலாம். கண்ணா இருந்தா பார்க்கும் இல்லையா? எமைக்கும் போது லைசா அப்படி பார்க்கத்தான் செய்வோம். எமைச்சாதானே பாப்பா, கண்ணே பொத்திட்டோம்னா அதாவது இந்த கையை கொண்டு கண்ணை பொத்தினான்ற வார்த்தை இருக்குது, இந்த லகு அல்லங்க அது. அவரு சொன்ன வார்த்தையை மீறி லேச ஒரு இம கூட கண்ணு கூட சாயக்கூடாது, கண்ணை பொத்திட்டான்றார். ஆண்டவர் நீ சொல்லிட்டே இனி இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கவே மாட்டேன். அதெல்லாம் கண்ணை கையெடுத்து கண்ணு பொத்தினான். அந்த அற்புத காட்சி எவ்வளவு பெரிய அற்புத காட்சியா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி எனக்கு வேண்டாம். அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு போனாரு, அங்க கிட்டி சேராத பார்க்காத, இனி பார்க்கவே மாட்டேன்ட்டாரு. நான் சொல்றேன், சில இடத்துல கண்ணை பொத்திக்க வேண்டியது இருக்குது, சில வீட்டுல காதை பொத்திக்க வேண்டியது இருக்குது. ரெண்டு கண்ணையும் காதையும் சேர்த்து பொத்திக்க, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு வச்சுக்க. இனி கிருபை உங்களுக்கு வேலை செய்யும். எல்லாம் சொல்றோம், மனசு நம்மளுக்கு ஒவ்வொருவருக்குள்ள தேர்த்தி கொள்கிறோம், கர்த்தருடைய கிருபையை பாதுகாக்கும். உண்மையில பாதுகாத்துச்சா? இல்ல. பாதுகாத்தா நீ சோர்ந்து போக மாட்ட, நீ வந்து புறங்கூற மாட்ட. தேவனுடைய கிருபையை பாதுகாத்து சண்டைக்கு போக மாட்டேன், நீ பொறாம பிடிக்க மாட்ட. இதெல்லாம் நடக்காதனாலதான் சண்டை, பொறாமை, எரிச்சல் ஏன் வருது? கிருபை உங்களுக்கு வேலை செய்யல. வேலை செஞ்சா உனக்கு எல்லாம் கிடைக்கிறதுனால வாய் சும்மா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கிருபை வேலை செய்ய எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? உனக்கு ஒண்ணு கிடைக்கல, நீ புறங்கூடுற, நீ சுனித்துற, சண்டை போடுற, அப்போ இன்னும் வேலை செய்யல, ஒதுங்குறான் பாருங்க. அவனுக்கு கிருபை வேலை செஞ்சுட்டு என்ன கர்த்தரனை பிடிச்சிட்டாரு, இவனும் கீழ் படிச்சுட்டான், வேலை நடக்க ஆரம்பிக்குது. மேல மேல ஒதுங்கி உலகத்தோடு ஒதுங்கி தேவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடலாம். இந்த கிருபை வேலை செய்யுதுன்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம். கிருபை, கர்த்தருடைய கிருபை வேலை செய்யறவன் கர்த்தருக்கு மட்டும் பயந்து ஒதுங்கி நின்றுவான். சொல்றாரு பக்கத்துல போய், இந்த கிருபை வேலை செய்து அற்புத காட்சியை, ஆசைப்பட்ட காட்சியை பார்க்காம நின்றுட்டான், தேவைப்பட்ட காட்சியை பார்க்காம நின்றுட்டான். இவன் அவனை கொண்டு கிருபை எப்படி வேலை செய்ய பாருங்க. எகிப்துல இருக்கிற ஜனங்களை கொண்டு வரணும்னு எகிப்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷனை தான் பிடிக்கும் இல்லையா? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா கிடக்குறான். அதுல ஒரு 4 பேரை கர்த்தர் தொடலாம், ஆனா கர்த்தருக்கு வேண்டாம். ஏன்னா இந்த எகிப்துல இருக்கிற எல்லா சுயத்தையும் லாபகரமான காரியத்தை வெறுத்த ஒருவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். இல்லைன்னா பார்வோன்ட பேச போறான். வாங்கிக்கலாம் ஒரு ஆரோனும் ஆரோனுடைய அக்கா தங்கச்சி மாரியும் இருக்காங்க. பாரான்னு சொல்றான், ஒரு 700 கோடி ரூபாய் தாரேன். என்ன சொல்றேன் கேட்டா, 700 கோடியை வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் கோசாந்து சில பேர் நின்றுவான். அவன் கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான் இல்லையா? ஆனா மோசே ஃபர்ஸ்டே கர்த்தருக்கு பயந்து
உலகத்தினுடைய முதல் ராஜ்யத்துல இருக்கிற அந்த எகிப்தினுடைய வல்லரசையும் அந்த ஜனாதிபதியுடைய பதவியை விட்டு ஓடி வந்துட்டான். இவன் வேலை போக மாட்டான் இல்லையா, தேவருக்கு மட்டும்தான் பயப்படுவான். இப்போ கிருபை வேலை செய்ய ஆரம்பிக்குது. வருது அவன்கிட்ட முதலே டெஸ்ட் பண்ணிட்டு, ரெண்டாவது முச்சடியில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு, டெஸ்ட்ல தேறிட்டான். இப்ப சொல்லுது, எகிப்தில் இருக்கிற ஆளை நீ தான் கூட்டு வரணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இனி அது அந்த வார்த்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏசு மோசேட்ட சொல்லும்போது, பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன். இனி பார்வோன் கல்லையும் மண்ணையும் பொம்பளைகளையும் பிரமிட்டுகளை வணங்கிட்டு இருக்கிறான். இனி நீ ஒன்னே வணங்குவான் பாரு. 10 அற்புதத்திலையும் மோசே பார்வோன் வணங்கினான். எனக்காக ஜெபமுடன் முட்டி போட்டு கேட்டான். ஹலோ, அதான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா இதான் கிருபை. முச்செடியில ஓடிட்டு கிடந்தவன, ஆடை மேய்ச்சிட்டு கிடந்தவன செருப்பு போட்டு தான் அங்க மேய்க்க முடியும். அதனால அடுத்த செருப்பை கலத்து, முள்ளையும் கிள்ளையும் குத்திட்டு வந்து கிடக்கு நாத்த செருப்பு போட்டு வந்துருக்கிற நீ. இனி வேலை உனக்கு இங்கே இல்லை. இனி ராஜாக்களோட யுத்தம் பண்ணுவதற்கு உன்னை அனுப்ப போறேன், இடத்த மாத்துறன்ற. ஆண்டவர் வேலையை மாத்துவார், இடத்தை மாத்துவார், சூழ்நிலை மாத்துவார். ஆனா இந்த கிருபை வேலை செய்து சும்மா சொல்லக்கூடாது. கிருபை வேலை செய்யறதுக்குள்ள கனிகளை காட்டுங்க. நீங்க கனி வேலை செய்யணும். பயம், தெய்வீக பயம் அப்படி இருக்கணும். இப்போ கர்த்தர்கிட்ட கிருபை இருக்குது, பயப்படணும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப கர்த்தரை பற்றி 5 காரியத்தை சொல்றேன். நீங்க பயப்பட வேண்டும் என்பதற்காக சொல்றேன், பயம் காட்டுறதுக்காக இல்ல. கர்த்தர்கிட்ட கிருபை இருக்குன்னு சொன்னேன், இரக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ மறுபடியும் 5 காரியத்தை சொல்றேன். கிருபை மட்டும் இல்ல, நாம் அவருக்கு பயந்து ஜீவிப்பதற்கு அவர் போதுமான ஆற்றலும் அதிகாரம் உடைய தெய்வம். அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். அன்பு ஒண்ணு வைக்கலாம், பிரச்சனை இல்லை இல்லையா? ஆனா அன்பு வைக்கிற தேவர்கிட்ட பயமும் இருக்கணும். பைபிள் சொல்றாரு, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு அப்படின்றாரு. அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பயமும் வேணும். கடவுளை நல்லா பிடிக்கும் ஒரு டைப், ஓகே. ஆனா கடவுள் நல்லா பிடிக்கும் சொல்றவங்க, கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க, கடவுள்கிட்ட பயப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் மேல நல்லா அன்பு இருக்குது, ஆனா பயம் இல்லை. அவர் சொல்ற அன்பும் வேணும், பயமும் வேணும். அதுக்கு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம் 16வது வசனம் தெரியுது. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் என்றார். தேவத்தை குறித்து பேசுது. அவர் எல்லாவற்றையும் உயிரோடே வைக்கிற தேவன்றார் இல்லையா? அவருக்கு தான் பயப்படுறாரு. எல்லாவற்றையும், ஆடு மாடு மனுஷன் மிருகங்கள் இல்லையா, சந்திரங்கள் சூரியன்கள் சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் உயிரோடு கூட அவர் வச்சிருக்கிறார் என்றார். அப்ப அப்படிப்பட்ட தேவத்துக்கு தான் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு தான், அப்படிப்பட்ட தேவத்துக்கு தான் அவர் பயன் தரணும். நம்ம யாருக்கு பயப்படுறோம்? நம்ம உறவுக்கு பயப்படுறோம். அவனே அவனை உயிரோட வைக்க முடியல, அவனே அவனுக்கு கிட்னி போய் கிடக்கான், அவனே காற்று போய் கிடக்கான், அவனே கேன்சர்ல மாட்டி கிடக்கான், அவனே அற்ப உலகத்துல எனக்கு தெரிஞ்சது ஈஸியா சம்பாதிக்கிற காசு, அதுவே சம்பாதிக்க முடியாம இருக்கிறான், அதுவே பெற முடியாம இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ பயப்படுற, அன்பு வைக்கிற. இவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் உயிரோடு வைக்கிற தேவனுக்கு முன்னாடி உன்னுடைய பயத்தை காட்டுன்றார். உடனே உயிரோட வைப்பாரு. நம்ம யார் உயிரோட இருக்க வேண்டும் என்று நாம ஜெபம் பண்றோமோ அந்த மனுஷனே உயிரோட வைப்பாரு. எவனே உயிரோட வைக்க அவரால் தான் முடியுன்றாரு. அவருக்கு ஒரு பயம் இல்லையே. ஏன் பயப்படுறது தெரியுமா? அவருடைய வசனம் ஒண்ணும் கூட கரெக்டான வசனம் உங்களுக்கு இல்ல. நீங்க தேவையான வசனத்தை எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான வசனத்தை, கர்த்தர் தருவார், ரட்சிப்பார், கிருபை எனக்கு உண்டு, அவர் சமாதானத்தை தருவாரு, இந்த மோட்டிவேஷன் வச்சிருக்கிறீங்க. சத்தியம் இல்ல. சத்தியம் கூட இருந்தா உண்மையா சொல்லுவேன், நானு யாருக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். யார்கிட்ட அன்பு இருக்காது, கர்த்தர்கிட்ட மட்டும்தான் அன்பு இருக்கும். ஏன்னா இவர் தான் எல்லாவற்றையும் உயிரோடு கூட வைக்கிறவர். நான் அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஊர் 1000 சொல்லுங்க பைபிள் தெரியாம, ஒரு 1000 சொல்லும். சூழ்நிலைகளை பார்த்து பேசாது. கெட்டு போனா ஒண்ணு பேசும், நல்லா வந்த ஒண்ணு பேசும், ஏமாத்துறதுக்கு ஒண்ணு பேசும், நல்லா வர்றதுக்கு ஒண்ணு பேசும். ஆனா கடவுள் சொன்னதான் செய்வாரு, செய்யறதும் சொல்லுவார். எல்லாவற்றையும் உயிரோடு வைக்கிற தேவன் அவர் தான் பண்றாரு. அவரை மட்டும்தான் எல்லாவற்றையும், நான் சொல்றேன், எல்லாவற்றையும் உயிரோடு வைக்கிற என்னது, நீங்க என்னதெல்லாம் தோற்று போறீங்கோ அது எல்லாவற்றையும் கட்டி அமைக்க அவரால் தான் முடியும். அவருக்குள்ள பயப்படுவார், மனுஷனுக்கு பயந்துட்டு. 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் பாயிண்ட் சொல்றாரு. எப்படி? அவர் ஒருவர் தான் சாவாமை உடையவர் என்றார். இங்க நிறைய பேர் சொல்றாங்க மரியா சாவாம இருக்கிறாங்க.
செத்துட்டு உயிரோட இருந்து சாவாம இருக்கிறாங்கன்னு பொய்ய சொல்றாங்க. பவுல் எழுதுறாரு தீமோத்துக்கு, ஒருவராய் சாவாமை உள்ளவரும். பாயிண்ட கேட்கும் போது இருதயம் கொட கொடன்னு அடிக்குது. நான் நினைச்சிட்டு இருந்த நிறைய பேர் சாவாம இருக்கிறாங்கன்னு. இவர் சொல்ற அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர்கள் பேச்ச போடுறாரு. அவர் ஒருவர் தான் சாவாமை உள்ள தேவன், அவருக்கு பயப்படுறாரு. மிச்சம் எல்லாம் பொய், கட்டுக்கதை, நம்மளை ஏமாத்தணும். நம்மளை வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படி எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு அவனும் நரகத்துக்கு போகணும், நம்மளுக்கும் நரகத்துக்கு போகணும். இது ஒரு குட்டி ஆரோன் மாதிரி. ஜனங்கள் எல்லாம் ஆடுக்கு முன்னாடி கொண்டு வச்சு எல்லாத்தையும் நிக்கரு ட்ரவுசர் எல்லாத்தையும் களைய வச்சுக்கிட்டு பாவம் செய்ய வச்சு அப்படி கொண்டு போயிடும். இது உனக்கு உதவாது. ஒருவராய் ஒருவராய் வார்த்தை பாருங்க, ஒருவராய் சாவாமை உடையவரும் சாவாமை உள்ளவரும். இந்த வார்த்தை எவ்வளவு நேரம் சொல்லுவேன் நான், துதிக்கும் போற ஒருவரே சாவாமை உடையவர், மிச்சம் எல்லாம் செத்து போனவன். ஒருவரே சாவாமை உடையவர் என்றார். அந்த சாவாமை ஒருவராய் சாவாமை உடையவரா இருக்காரு நித்திய பிதா கர்த்தரு. அவரை பார்த்தா உடம்புலாம் அப்படி புல்லறியும், அவரோட பேச்சை கேட்கும் போது நடுங்கணும். நோவா குறித்து வேதம் சொல்லுது, நோவா நோவான் கர்த்தர் கூப்பிட்ட போது அப்படியே மூஞ்ச கீழே போட்டு கர்த்தரை பார்க்காம நடுங்கிறான்றது. நம்ம என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவன் கிடக்கான், பாஸ்டர் கிடக்கான். ஏமே தேவ பயம்னா அசட்டை பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. நீங்க மனுஷன் நெருங்கி பாருங்க, உங்களுக்கு தெரியாது. மனுஷனை பத்தி சொல்லிட்டா, நீங்க நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட வருவாங்க, அவங்க நல்லா இருக்கும்போது உங்களை தூக்கி வெளியே போடுவோம். இதாங்க உண்மை. இல்லாதவன் இருக்கிறவன்ட எடுக்கிறதுக்கு உறவுகளையும் முறைகளையும் பயன்படுத்தி வேலை செய்வோம். நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம அவுட். அதனால ஆளு சொல்லுவாரு, நீதிமான் நன்மைகளை சேகரித்து வைக்கிறார், விட்டுறாத. எங்க எவனை நம்பி விட்டுறாத, உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சு. நீ சாவர காலம் வரைக்கும் உன்னை சுத்தி ஆட்கள் இருக்கிற மாதிரி உனக்காண்டு நிற்க மாட்டான். நீ சாகும்போது உனக்காக ஆள் இருக்காது, உன்னைய சுற்றி இருக்கிற நன்மைகளுக்காக கொண்ட ஆள் இருப்பான். அதனால மனுஷனை நம்பி அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான் ஆட்டுக்குட்டி பார்ப்பான்னு ஒண்ணுமே வைக்காது. உன்னைய நம்பி ஒரு 45 பவுனா வச்சுக்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பவுனை கொடுத்து 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 ஆளை கட்டி கடைசியில் சாகும்போது தூக்கி போடணும். நான் சொல்லுவேன், இவருக்கு பயந்தாதான் அந்த வேலை நடக்கும். ஒருவராய் சாவாமை உடையவருக்கு பயந்தாதான் அவர் வார்த்தை கீழ்பட்டு சரியா வண்டி ஓடணும். அப்படித்தான் ஓடணும். 1 தீமோத்தேயு 6:16 இருக்குது, செய்யக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். அதுல ஒருவராய்ங்கிற முதல் வார்த்தையை பின்னாடி உள்ள வார்த்தையும் போடுங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்றார். சேரக்கூடாத ஒளியில், மனுஷர் யாவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றாரு. அவர் வாசம் பண்ற இடத்துக்குள்ள அந்த ஒளியில கூட யாரும் போக முடியாது. அப்புறம் அவர் பக்கத்துல சீட்ல வெடிக்கிறதுக்கு நடக்காத ஒரு விஷயம். ஆமென். மனுஷனும் மாம்சமும் பூமியும் மண்ணும் இங்க ஊர் கதை பேசிக்கிட்டு அங்க ஓடிட்டு திரிறவனும், ராஜாவுக்கு பயந்தவனும், பாவத்துக்கு ஆசைப்பட்டவனும், அப்படி அங்க தேவனோடு கூட இருக்கிறவனும் சொல்லக்கூடாதுன்றாரு. சேரக்கூடாத ஒளி, அந்த வெளிச்சத்துல மனுஷன் போவே முடியாது. அதான் சேரக்கூடாத ஒளி. மனுஷர் ஒருவராயினும் சேரக்கூடாத ஒளியில் அவர் இருக்கிறார். அவருக்கே நீங்கள் துதியும் கனத்தையும் மகிமையும் பயத்தையும் கொடுங்கன்றார். அவரை பாருங்கன்றார். அவர் அந்த ஒளியில் அவர் வாசம் பண்றாருன்னா எவ்வளவு பவர் அவருக்கு. பக்கத்திலே போக முடியாது, எந்த பிளேட்டும் கொண்டு போக முடியாது. எந்த மஸ்க்கு கொடுத்தாலும் என்னதை உண்டு பண்ணி அங்க போக முடியாது. ஒருவரும் சேரக்கூடாது, ஒன்னு சேரக்கூடாது. ஒருவரும் சேர முடியாது, ஒன்னு சேர முடியாத ஒளியில் அவர் வாசம் பண்றாராம். பக்கத்துல போனா எல்லாம் கரிஞ்சு கீழே வந்துடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான தெய்வம். சும்மா அசட்டப்படையாது. கல்யாணம் மர கல்யாணம் கட்டுறாங்கல்ல வேற ஜாதியில எல்லாம், அவங்க நினைப்போம் நாங்க அப்படி பண்ணிடுவோம். நாங்கெல்லாம் அதெல்லாம் தவிடு போட்டு தின்னுதான் வந்திருக்கிறோம். நாங்க சாதிச்சிருவோம். வெளிநாட்டுல நாங்க கொடையை வச்சுட்டு அந்த பொண்ணை கட்டிட்டு அப்படி சாதிச்சிருவோம், இப்படி சாதிச்சிருவோம். இந்த புடுறாலாம் நாங்களும் விட்டவங்க தான், எங்களுக்கும் தெரியும். செஞ்ச ஒண்ணும் வாய்க்காது. செஞ்சிருவோம், கடனை உடனே வாங்கி எடுத்து ஒரு ஓட்டிடுவோம். அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். நாங்கெல்லாம் கடையை வச்சுட்டு அப்படி இப்படின்னு. ஐயோ படாத பாடு. ஒண்ணும் நடக்காது. மனுஷனோட நினைவுகளெல்லாம் மாயன்றது, நித்தவும் பொல்லாப்பு. அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறான், கடவுளே வேண்டாம். அவனும் இவருக்கு பயப்படுங்க, காரியம் நடக்கும். இவருக்கு பயப்படுங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றாரு. கொஞ்சம் கூட அவர் பக்கத்துல எவனும் போக முடியாது. ஒருவரும் கூட அவரை பாவம் செய்ய கட்டுப்படுத்த முடியாது. பிசாசு கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. அதிக ஆற்றல் பிசாசு தான் தேவன் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பிசாசு அங்க போக முடியாது. பிசாசு கிட்ட தோத்த மனுஷன் பக்கத்துல போக முடியாது. அதுதான் கொல்லுது மனுஷன், மரணத்தை கொடுக்குது. இவன் போய் அங்க போய் நிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். இப்ப சொல்றாரு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற கர்த்தர் ஒருவருக்கும் பயப்படுகின்றார். பயப்படுறீங்களா?
யாரா செத்த முதல்ல போய் அடக்க போயிரு. அடக்கத்துக்கு போகணுமா? பெத்த தாய் தப்பன பாக்குறீங்களா? கேட்டாட்டு நித்தம் அவளுக்கு அடக்கம் தான். யார் பாப்பாங்கன்னு தெரியலையே, என்ன பண்றது தெரியலையே, நான் தாய் தப்பம் ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரே கவலை. பாடையில விழுந்தா யார் நம்மள தூக்கி போடுவோன்னு கவலை. அடுத்தவங்க அடக்கத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு போயிட்டு, அவர் செத்துட்டாருன்னு, அவர் அப்படி செத்தாருன்னு, இப்படி செத்தாருன்னு. கடவுளுக்கே பயப்படாது. இந்த உலக நடிப்பு. உலகங்கிறது மாய. கனி வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. பெத்த தாய் தப்பன கவனிக்காதது, இது வேற எந்த அடக்கத்திலும் போனா அது வந்து ஒரு அக்கறையெல்லாம் ஒன்றும் வராது. பைபிள எதை குறித்து சொன்னா நீங்க எது கேட்டு போயிடாதீங்க. அடக்க வீட்டுக்கு போனா முதல்ல உன் தாய் தப்பேன் பாட்டி பூட்டை சாகும்போது அந்த அடக்கத்துல நின்று பாருங்க, அப்ப தெரியும். இதுல எல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு எவன் சாவுக்கு போய் நிக்கிறது? சபையை விட்டுட்டு, ஆராதனை விட்டுட்டு, சாவு, கல்யாணம், அப்புறம் ஒண்ணும் கிடைக்காம கிடந்தா அழுதுட்டு கிடக்கிறது. தெய்வத்தையே சுத்தி கிடந்தா, சேரக்கூடாத ஒளியில வாசம் அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவருடைய சமூகத்துல எதையுமே பார்க்காம கிடந்தா அவர் சேரதை கண்டிப்பா செய்வார். அடுத்து 1வது பாயிண்ட சொல்லிட்டேன், 2வது பாயிண்ட சொல்லிட்டேன், 3வது பாயிண்ட சொல்லிட்டேன், 4வது பாயிண்ட சொல்லுது. மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவர். யாருமே கர்த்தரை பார்த்தது இல்லை. பிதாவாய் தேவனை குறிக்குது. யாரும் பார்த்தது. நாங்க மரியாட்ட கேட்டு, ஏசப்பட்ட கேட்டு, அப்புறம் பிதாட்ட கேட்டு, பிதா ஏசப்பட்ட கொடுத்து, ஏசப்பா பிதா மரியாட்ட கொடுத்து, அப்புறமா அப்போஸ்தலர் மரியாட்ட கொஞ்சம் கொடுத்து, அப்படியே நாங்க வாங்கிக்குவோம். மரியா தருவாங்கன்னு யார் சொல்லணும்? பைபிள் தானே சொல்லணும். பைபிளை சொன்னா பைபிளை நம்ப மாட்டான். மரியா தருவாங்க. ஸோ அதனால அதுக்காண்டி கடவுள் கிடையாது இல்லையா? ஏதோ ஒன்று செய்யறதுனால, ஏதோ ஒரு இரக்க குணம் இருக்கிறதுனால, ஏதோ ஒன்று செய்யறதுனால கடவுள் கிடையாது. கடவுள்னா யாரு? மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவர். மனுஷன் பார்க்காதவருக்கு பேர் தான் கடவுள்ன்றார். ஒருவனும் கண்டிடாதவர். மனுஷர் ஒருவரும் கண்டிடாதவர். மனுஷன் எவனும் பார்த்தது கிடையாது. தேவன் தான் பார்த்துச்சு. தேவன் இயேசு என்னும் தேவன் தான் தேவத்தை பார்த்துச்சு. மனுஷனுடைய பூமியிலிருந்து உண்டான ஒருவனும் தேவத்தை பார்த்தது இல்லை. மனுஷர் ஒருவரும் கண்டிடாதவர். மனுஷர் ஒருவரும் கண்டிடாத நம்ம கடவுள் யாரு? மனுஷர் ஒருவரும் கண்டிடாத கர்த்தர். அதான் கடவுள். தெய்வம் மட்டும்தான் தெய்வத்தை பார்க்க முடியும். மனுஷன் மனுஷனை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தெய்வம். ஒருத்தன் பரீட்சை எழுதணும்னா பரீட்சை எழுதுற கிளாஸ்ல சரியா போயிருக்கும். பரீட்சை எழுதுறதுக்கு இவன் ஏதாவது ஒண்ணு வாங்கியிருக்கோம், கார்டு வாங்கியிருக்கோம், கரெக்டா ஸ்கூலுக்கு போகணும். இவைகளெல்லாம் சேர்ந்துதான் பரீட்சைக்கு பலன் கிடைக்கும். மனுஷர்கள் ஒருவரும் கண்டிடாதவருமா இருக்கிற தேவனை அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் ராவும் பகலும் அதே நினைவா இருக்கிறோம். அந்த சத்தம் எப்படியாவது கேட்டுறணும். அதனால தான் அந்த கிருபை நமக்கு வேலை செய்யுது, எல்லாருக்கும் வேலை செய்யுது இல்லையா? தெய்வத்தை இப்படித்தான் பயப்படும். இந்த மாதிரி வசனங்களை படிக்கும்போது ஒரு பயம் வருது. அடுத்து காணக்கூடாதவர், அதாவது மனுஷன் பார்க்கவே முடியாது. அதாவது இப்ப நான் தான் கடவுள் வைங்களேன், ஏதோ காணக்கூடியவனா ஒரு நேரத்துல மாறுறோம் வைங்களேன், அந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்தோம்னா காணக்கூடாத மாறிடுது. அந்த கெப்பாசிட்டி அது இல்லையா? நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் ஒரு தெய்வம் சரியா? ஏதோ ஒரு ஆலோசனையில நான் சாப்பிட்டு இருக்கீங்களா, டக்குன்னு கதவை திறந்தா நான் அப்படி காணாம போயிடுவேன். அந்த ஆற்றலுடைய தான் தெய்வம். அவ்வளவு பவர் இருக்கு இல்லையா? எந்த கண்ணுல அது கிடைக்கவே செய்யாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வத்தை நீங்க ஆராதிக்கும் போது, இவ்வளவு பவர்ஃபுல்லான தெய்வத்தை நீங்க ஆராதிக்கும் போது எப்படி இருக்கணும்? பயம். அவருடைய சொல் ஒவ்வொன்றும் நான் சொல்லுவேன். வேதம் சொல்லுது, வெள்ளி குகையில புடமிடப்பட்ட தங்கத்தை போல் இருக்கின்ற வெள்ளி குகையில புடமிடப்பட்டதான். புடமிடப்பட்ட வார்த்தை 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தைகள். தேவன் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி தன்னுடைய இருதயத்துக்குள்ளாகவே 7 முறை அதை சுத்திகரிச்சு பண்ணி சரியா தப்பான்னு யோசிச்சு இந்த வார்த்தை எதெல்லாம் ஜாயின் பண்ணி யாருடைய இருதயத்தை மாற்றி யாருடைய இருதயத்தில் இது விளையாணத்தை உண்டு போகணும், நன்மை உண்டு போகணும்னு 7 முறை அதை செக் பண்ணி தான் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ வாயிலிருந்து புறப்பட்டு சென்றது. நம்ம வாயில வந்து பேசுறோம், தெரியாது அப்படியா பேசுமே, இப்படி தொண்டையில வர்றது வாயுவிலே கக்கிறது இல்ல தெய்வம். தெய்வன் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 7 முறை அது சோதிக்குதுன்ற வார்த்தையை. அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை அது. ஈஸியா தூக்கி வெளியே போட்டு போயெல்லாம் போயிட முடியாது. அது எவனுடைய வார்த்தையில வந்தாலும் நான் சொல்றேன் பாரு, என் கையில தங்கம் இருந்தாலும் ஒரு பவுன் 80,000 போகும், உன் கையில இருந்தாலும் போகும். தங்கம் தான். அது எங்க கடன் தங்கம் தான். தேவனுடைய வார்த்தை பாவியான மனுஷன் பேசினாலும் பரிசுத்தமான மனுஷன் பேசணும், வார்த்தை தான். அதுல அத்தாரிட்டி வேலை செய்யலாம இருக்கலாம், பட் அந்த வார்த்தை தான். எவன் சொன்னாலும் அது வசனம் தான். அந்த தேவனோட வார்த்தையை கணம் பண்றவன் பயப்படுறவன் ஜெயிச்சிடறான். கர்த்தர் நல்லவர்னு அவர் ஒருக்கா சொன்னார்னா அது கூட 7 முறை அவர் சோதிச்சு பார்த்துட்டு பேசுறாரு. இது என்ன செய்யும்?
நான் உனக்கு தருவேன்னு அவர் சொன்னாருன்னு அந்த வார்த்தை கூட 7 முறை புடமிடப்பட்டு அவரோட ஆற்றலும் பவரை எல்லாம் உள்ள கரெக்டா மேட்ச் பண்ணி தான் அனுப்புறாரு. தாவீது எழுதுறாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு மோசே சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவர். அவர் பார்க்க கூடாதுன்னு சொன்னா, கிட்டி சேரக்கூடாதுன்னு சொன்னா, செருப்ப கலட்டுனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே நின்றோம் சிலை மாதிரி. அதான் பயம். இப்ப வரும் கிருபை வரும். கிருபனை என்ன சொல்றேன், நம்முடைய பலகீனத்துல பலமா இருக்கிற அவர்கிட்ட உருவாகுதுன்றார். அடிபட்டு ஒருத்தன் கடந்த ஒண்ணு உருவாகுது. அப்படி போல தேவனுக்கு பயப்படும் போது தேவத்துக்கு கிருபை உருவாகிறது. அது அந்த மனுஷன் மேல பூரணமா நிரம்பிடுது. அவன் இனி தோற்று போவது கிடையாது.